நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இது போன்றது ஒரு ராஜ தரிசனம் நடக்கும். ஆனா வேறொரு மாதிரியான வித்தியாசமான ராஜ தரிசனம். அது எப்படி இருக்கும் அதை பார்ப்பதற்காகவும் அதை ஒரு பார்வைக்கு கொண்டு வருவதற்காகவும் பயணிக்கிறார் எழுத்தாளர் ராஜ நாராயணன். கட்டப்பட்ட ராஜாக்களில் கடைசியானவர் என்ற தனி சிறப்பினை கொண்ட சிங்கம்பட்டி மகாராஜாவை சில மாதங்களுக்கு முன்பு நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று ஒரு அழகான மலைக்கோவில் திருவிழாவில் பல லட்சம் மக்கள் முன்னிலையில் தங்களுக்கே உரித்தான ராஜ உடையில் காட்சி தரவிருக்கிறார் சிங்கம்பட்டி மகாராஜா. நான் போயிட்டு இருக்கிறது பாபநாசம் மலைப்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இந்த பாபநாசம் மலைப்பகுதி அருமையான அருவிகளும் அடர்த்தியான மரங்கள் நிறைந்த ஒரு அழகான காடு. இது வெறும் காடு மட்டும் கிடையாது, இது புலிகள் சரணாலயம். இந்த புலிகள் சரணாலயத்துக்கு மத்தியில இருக்கு சொரிமுத்தையனார் கோவில். இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் நடக்கிற ஒரு திருவிழா, ஒரு விசேஷம், அவ்வளவு கொண்டாட்டமான ஒரு விஷயம். அதுதான் நீங்க போயிட்டு திருவிழா நடைபெறும் இடமான சொரிமுத்து ஐயனார் கோவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை நான் நெருங்குகையில் நமது எண்ணமும் வியப்பும் பல மடங்கு அதிகரித்தது. சாலை சாலையாக ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தியோடு மலையேறி கொண்டிருந்தார்கள். கோயில் திருவிழா, கொடை விழா, கெடாவெட்டு இதையெல்லாம் தாண்டி இந்த கோயில் திருவிழால இருக்க இன்னொரு விசேஷம், சாமி தரிசனம் முடிஞ்ச உடனே ராஜ தரிசனம் பார்க்கணுங்கிறது தான். சிங்கம்பட்டி ராஜா பழைய காலத்து ராஜா மாதிரி ராஜ உடையிலையும் ஆபரணங்களுடைய மக்கள் முன்னாடி தோற்றமளிக்க போறாரு, காட்சியளிக்க போறாரு. பாதை நெடுவிலும் சின்ன சின்னதாய் தரைவெளி கடைகள், கார், வேன் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் புதர்களின் உள்ளேயும் பாறைகளின் மேலே ஏற்றியும் நெட்டுக்குத்தராய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மலையேறும் பாதையின் இரண்டு பக்கங்களிலும் சாக்குகள் மற்றும் துணிகளால் ஆன குடில்கள் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. குடிலில் தங்கியிருந்த சில குடும்பத்தினரை சந்தித்தேன். வணக்கம், எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 3 தலைமுறை வரீங்க. இந்த கோயில் அப்படின்னு விசேஷம், கோயில் விசேஷம்னா வந்து சாமி கும்பிடுவோம். அடுத்த நாள் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். நேற்று சாமி தரிசனம் பார்த்தாச்சு. சாயந்தரம் ராஜ தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா தான் முடியும். பார்த்த பிறகு ஊருக்கு தொடர்ந்து மலையேறினேன். போக போக மக்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணமே இருந்தன. தூரத்தில் பக்தர்களின் தலைகளுக்கு நடுவே தெரிந்தது சொரிமுத்து ஐயனார் கோவில். பாறைகளுக்கு நடுவே தாமிரபரணி சலசலத்துக் கொண்டிருந்தது. ஐயனாரை தரிசித்து விட்டு ராஜாவையும் தரிசிக்கும் ஆர்வத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மலை மேல் கூடியிருப்பதை பார்த்த நாம் ஆச்சரியத்திலிருந்து மீளவே முடியவில்லை. பக்தர்களோடு பக்தர்களாக கூட்டத்தில் கலந்து கோவிலை நெருங்கி அங்கிருந்த ஒருவரிடம் ராஜாவின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்தேன். அவர்கள் நம்மை கையோடு ராஜாவிடம் அழைத்து சென்றனர். எளிமையான தோற்றத்தில் அமர்ந்திருந்தார் ராஜா. நம்மை பார்த்ததும் அன்போடு வரவேற்று நலம் விசாரித்தார். எப்படி வந்தது இந்த ராஜ தரிசன வழக்கம்? காவல் குறையும் முன் ராஜாவிடமே கேட்டுவிட்டேன். பத்மநாபபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டிட்டு வந்தவர் ராஜபுரம் கேரளா. அப்போ மார்த்தாண்டவர்மன் சமூகத்துறாங்க. அவர் பேர் அனுஷமா. அவருக்கு ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு கெட்டுவிட்டு விடுமா அது அவருடைய சரித்திரத்திலே பதிவாகி. அப்போ எங்க எல்லா பாதுகாவலர்களும் அவருக்கு உதவிட்டு போயிருக்கிறாங்க. எங்க படையும் போயிருக்கு, 1000 உதவிகள் போயிருக்கு. எங்களுடைய ராஜபுரம் விழுவுற அன்னைக்கு உள்ள இளவரசு அவரு அந்த யுத்தத்துல பயிற்சி படுவதற்காண்டி போனது இறந்து போறாரு. இப்ப ரத்த தானமா கொடுக்கணும். அப்ப ராஜா என்ன கொடுக்கலான்னு கேட்கிறாரு, என்ன வேணும்னு கேட்கிறாரு. இவங்க பெருசா ராஜா கட்டி போவாங்க. வேறு காடு வேணும்னு கேட்கிறாங்க. ஆக ரத்த தானமா கொடுக்கறத 80,000 ஏக்கர் நிலப்பரப்பு மேற்கு தொடர்ச்சி கொண்டு நம்ம அரவணைக்கு வந்தது. 80,000 ஏக்கர் அதோட சேர்ந்து இந்த கோயில் வந்து அதுக்கப்புறம் இந்த
விழா வந்து அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. ராஜாக்கள் அந்த ராஜா உடைய போட்டு கேரளா மன்னர்கள் வந்திருக்காங்க. எத்தனை வருஷமா அந்த சம்பிரதாயங்கள் இருக்கு? நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி ராஜ தர்பார்ல இருக்கீங்க? நான் ராஜ தர்பார்ல வந்து 1936 இருந்திருக்கிறேன். அதாவது எனக்கு வயசு ஒரு 3 வயசுல இருந்து அந்த தர்பார்ல எங்க அம்மா மகள் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் மேற்பாடு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 73வது ஆண்டு முடிஞ்சிருக்குது. இன்னும் நான் ஆண்டு உயிரோடு இருந்தா 2011 75 ஆண்டுகள் முடிந்தது. நம்மிடம் பேசி முடித்து விட்டு மக்களுக்கு தரிசனம் தருவதற்கான பாரம்பரிய ராஜ உடைகளை அணிய புறப்பட்டார். ராஜா தயாராகும் வரை மக்களின் நடவடிக்கைகளை பார்க்க எண்ணி ஒரு சுற்று கிளம்பினேன். பல்வேறு கடைகள் வரிசையாக அணிவகுத்திருந்த போதிலும் என் கவனத்தை சட்டென்று ஈர்த்தது ஒரு செருப்பு கடை. இந்த கோயில் திருவிழா செருப்பு கடைகள் இருக்கு, அது என்ன விஷயம்? அது பட்டாவராயன் கோயிலுக்கு வந்து காலனி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து கால் வந்து குணமாயிடும். அப்புறம் 1 இயர் கழிச்சு வந்து பார்த்தா அந்த செருப்பு வந்து தேஞ்சிடும். பின்னாடி வந்து சாமி நடந்த இது தடங்கள்லாம் இருக்கும். செருப்பு போட்டா தேஞ்சிடும், பின்னாடி தேஞ்சிடும். செருப்பு கடையில் இருந்து சற்று கீழே இறங்கினால் சுற்றிலும் மணிகள் கட்டப்பட்ட மரம் ஒன்று நம் கண்களுக்கு தென்பட்டது. இது மணி முழுங்கி மரம். இந்த மரத்தில் மணியை கட்டினால் சில வாரங்களில் மணியை முழுங்கி விடுவோம் இந்த மரம். ராஜா ஒருவரும் மும்முரமாக தயாராகி கொண்டிருக்க படை தளபதிகள் பிஸியாக அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அழகாகவும் வேகமாகவும் தலப்பாகை கட்டும் வித்தையை நானும் முயற்சித்து பார்க்க எண்ணினேன். ஓரளவிற்கு சரியாக கட்டியும் முடித்து பாராட்டையும் பெற்றேன். ராஜா ரெடி ஸ்டார்ட் சொன்ன உடனே கடகடன்னு சேவரெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சாதாரண தலப்பா கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கலையும் ஒரு ஆர்ட்ஸும் உள்ள விஷயம் இருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இந்த ராஜா என்னென்ன சுற்றுமுங்களோட என்னென்ன கலைகளோட இருக்காருங்கிறத பார்க்கலாம். ராஜ தர்பாருக்கு சிம்மாசனம் ரெடி, சேவர்களும் ரெடி ஆயிட்டாங்க. ராஜா உள்ளுக்குள்ள ஆபரணங்களை போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. எந்த ட்ரெஸ்ல எந்தெந்த ஆபரணங்களோட ராஜா வருவாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக லட்சக்கணக்கில் இந்த மலையில இந்த மக்கள் கூடி இருக்கிறாங்க. இங்க அவங்கள மாதிரியே நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ராஜா பார்க்கணும் ஆர்வத்தோட காத்திருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல காரையாறு அப்படின்னு ஒரு காட்டு பகுதி. அது ஒரு ரிசர்வ்டு பாதுகாப்பு பகுதி. அங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த ராஜ தரிசனத்தை பார்க்கறதுக்காக வராங்க. முதல்ல சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. ராஜா தன்னுடைய பிரத்யேகமான அறையில தயாராகிட்டு இருக்காரு. மக்களை பார்ப்பதற்காக வெளியில லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்காங்க இந்த ராஜ தரிசனத்துக்காக. ராஜா அறையில் வெளியே இடைவெளி